தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று திருநாவுக்கரசர் பெருமான் பாடிய நமச்சிவாய பதிகத்தின் மூலம் நாம் இந்த விளக்கினுடைய பெருமையை உணர முடிகிறது. எப்படி நாம் இல்லத்திலே ஏற்றக்கூடிய விளக்கானது நம் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை போக்குகிறதோ, எப்படி நல்ல சொல்லானது சோதியாகி மாறி நமக்கு அருள் தருகிறதோ, அப்படி நமச்சிவாய எனும் சொல்லானது நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளையெல்லாம் விளக்கவல்ல விளக்காக அமைகிறது என்று திருநாவுக்கரசர் நமக்கு அருள்பாலிக்கிறார். ஆம், அங்கே மலையின் உச்சியின் மேல் இருக்கக்கூடிய சுமார் 6.5 அடி உயர அந்த கொப்பரையில் 3.25 அடி மேல் பாகமும் 2.25 அடி கீழ்ப்பாகமும் அமைந்திருக்கக்கூடிய அந்த கொப்பரையினுடைய வடிவில் அங்கே செவ்வண்ணம் பூசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கீழ்பாகத்தில் சிவசிவ என்ற நாமமும் விபூதி பட்டையுடன் கூடிய லிங்கப்படமும் அமைந்த அந்த கொப்பரையில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் இங்கே தீப விளக்காய் சிவபெருமான் எழுந்தருளிய கூடியதை ஒரு உருவமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த கொப்பரையிலே இப்பொழுது நமக்கு ஜோதியாக எழுந்தருளி இருந்து அருள்பாலிக்க இருக்கிறார் சிவபெருமான். இன்னும் சற்று நேரத்தில் அங்கே அர்த்தநாரீஸ்வரராக உமையொரு பாகத்துடன் நமக்கு சிவபெருமான் காட்சியளிக்க இருக்கிறார். அவர் காட்சியளித்த அடுத்த தருணத்தில் கீழே இருக்கக்கூடிய கொப்பரையில் தீபம் ஏற்றப்பட்டு அந்த சமிக்கையை கண்டவுடன் மேலே உள்ள கொப்பரையில் தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. அந்த அரிய காட்சியை காண்பதற்காகத்தான் இன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய தினமாக விளங்கக்கூடிய இன்றைய தினத்தில் பக்தர்களாகிய அனைவரும் திருவண்ணாமலை திருத்தலத்திலும் சரி, இல்லத்தில் இருந்தபடியேயும் சரி, நாம் அந்த திருவிளக்கை ரசிப்பதற்காக, அந்த ஆனந்த ஜோதியில் ஐக்கியமாவதற்காக நாம் அனைவரும் பக்தி பரவசத்தில் அரோகரா முழக்கமிட்டும் நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்று ஈசனுடைய திருநாமங்களையும் சொல்லி போற்றிகளையும் சொல்லி அந்த தீபத் திருவிழாவை ரசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே திருவண்ணாமலை திருத்தலத்தினுடைய பெருமைகளையும் அந்த கோபுரங்களில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளையும் அங்கு இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளையும் அந்த திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு இருக்கக்கூடிய பெருமைகளையும் நாம் ரசித்து வருகிறோம். இங்கே பல பல சித்தர்களும் அறிஞர்களும் வாழ்ந்து அருள்பாலித்து வருகிறார்கள். நாம் கிரிவலம் செல்லும் பொழுது பல லிங்கங்களையும் அதே நேரத்தில் அங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய பல சித்தர்களையும் சித்தர் பீடங்களையும் அதனுடைய சமாதிகளையும் நம்மால் தரிசித்து வாழ்க்கையை கடைத்தேற்றுவதற்கான பாதையில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அப்பேற்பட்ட சிறப்புகளை வாய்ந்த நம்முடைய திருவண்ணாமலை திருத்தலத்தை நாம் கண்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த தீப திருவிழாவை நாம் ரசித்து கொண்டு வருகிறோம். ஆம், இந்த தலத்தில்தான் நமக்கு குரு நமச்சிவாயர் அவர்கள் அண்ணாமலை வெண்பாவை பாடி அருளியிருக்கிறார். இந்த தலத்தினுடைய புராணம் அருணாச்சல புராணம், அருணைக்களம்பகம் என்று வழங்கப்படுகிறது. 25 ஏக்கர் நிலப்பரப்பிலே 7 பிராகாரங்களுடன் அமைந்த இந்த திருக்கோயில் நமக்கு மிக பிரம்மாண்டமாக பக்தியினுடைய விசாலத்தையும் முக்தி பெறுவதற்கான வழியையும் வழங்கக்கூடிய ஒரு திருத்தலமாக அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலத்திலேதான் திருவெம்பாவையானது பாடப்பெற்றிருக்கிறது. அதேபோல் மூவரும் சமயக்குறவர்கள் 4வரும் இந்த திருத்தலத்தை சிறப்பாக தேவார பதிகங்களால் பாடி சிறப்பித்திருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தகைய பல சிறப்புகளை உடைய இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தின் தீபத் திருவிழாவை இல்லத்திலிருந்து ரசிப்பதற்கு நமக்கு தந்தி தொலைக்காட்சி ஏது செய்து கொடுத்திருக்கிறது. இந்த திருத்தலத்தினுடைய மற்றொரு பெருமையாக அமைந்திருப்பது இங்கிருக்கக்கூடிய 1000 கால் மண்டபம். இந்த 5வது பிரகாரத்தில் இருக்கிறது. இந்த
ஆயிரம் கால் மண்டபத்தில் நாம் பல சிற்ப வடிவங்களை, ஓவியங்களை காண முடியும். இவை யாவும் கிருஷ்ணதேவராயனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய மண்டபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் சிறந்த கைவண்ணங்களும் இந்த மண்டபத்தின் பெருமைக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கிறது. இந்த மண்டபத்தின் கீழேதான் ரமணரால் வணங்கப்பட்ட பாதாள லிங்கமானது நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த பாதாள லிங்கத்தை வணங்குவது முக்தியை தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த பிரகாரத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய கம்பாட்டு இளையனார் சந்நிதியாக இருக்கிறது. இந்த சிறப்பான சந்நிதியும் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதனுடைய முதலாவது அறையில் பல அரிய வேலைப்பாடுகள் நினைந்த சிற்பங்களும், இதனுடைய வழியாக இரண்டாவது அறைக்கு செல்லக்கூடிய வழியும், மேலும் சிவகங்கா விநாயகர் சந்நிதி, கம்பாட்டு இளையனார் சந்நிதி ஆகியவை நிறைந்த பகுதியாக இந்த 1000 கால் மண்டபம் இந்த திருத்தலத்தினுடைய பெருமைக்கு மெருகு சேர்க்கும் ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய விமானமானது பல வண்ணங்களால் சிறப்பாக உருவாக்கப்பட்ட விமானமாக திகழ்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் மண்டபத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இந்த அருணகிரிநாதர் மண்டபத்தில் நின்றபடி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறார் அருணகிரிநாதர். இந்த சந்நிதி கோபுரத்திளையனார் சந்நிதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்நிதிக்கு அடுத்து வரக்கூடிய கல்யாண சுதர்சன சந்நிதி என்பது நாம் திருமணம் செய்யக்கூடிய மண்டபமும் அருகில் அமைந்திருப்பதால் திருமணத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த சந்நிதியாகவும் இந்த கல்யாண சுதர்சன சந்நிதியானது அமைகிறது. இப்படி பல சிறப்புகளை உடையது நம்முடைய உண்ணாமுலை உடனுரை திருவண்ணாமலையாரினுடைய திருத்தலம். இங்கே தீபக்காட்சி திருவிழாவை நாம் கண்டு ரசித்து வருகிறோம்.
விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.